வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் உதயநிதி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சி நேரில் பேரதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். என்ன காரணத்துக்காக முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார்? அமைச்சர் உதயநிதி, உயர்கல்வித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன காரணத்துக்காக அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்? இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ திமுகவினோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாமே பல்வேறு விதமான சர்ச்சைகளை சிக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ உதயநிதி அவர்கள் சற்று முன்பு சர்ச்சைகளை சிக்கியிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, 400 கோடி மோசடி வழக்கில், அதாவது 400 கோடி அவருடைய பண்ணை வீட்டின் கிணற்று பகுதியில் 400 கோடிக்கும் மேற்பட்ட பணங்கள் பார்த்திங்கன்னா பதுக்கி வைத்திருந்து அமலாக்கத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ரகசிய தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தினார். இந்த அதிரடி சோதனையில் 400 கோடிக்கும் மேற்பட்ட பணம் பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு. அதை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. இந்த நிலையில் அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு அவர் விசாரணைக்கு தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க உதயநிதி அவர்கள் மீது. இதனால் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உட்கார்ந்துட்டுருக்காரு. என்ன பண்ணுறது, இவனே அப்படி போயிட்டானே. இவன் மட்டும் இல்லாமல் திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கிற அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சரான அமைச்சர் பொன்முடி, அப்புறம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஜெகத் ரட்சகன், இந்த மாதிரி பல்வேறு முக்கிய பொறுப்பில் இருக்க முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் எதுவுமே சைலண்ட்டாகவே இருக்கார். அது மட்டும் பேரதிர்ச்சியில் உட்காந்துட்ருக்காரு. திமுகவின் ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றது தான் நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி. முதல்வர் ஸ்டாலினும் அது மட்டும் இல்லாமல் முக்கால்வாசி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா சர்ச்சையில் சிக்கிட்டு வராங்க, திமுகவின் அமைச்சர்கள் எல்லாருமே. இந்த வீடியோவில் அப்டேட்டை கொடுக்குறது முதல்வர் உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் 400 கோடி மோசடி வழக்கில். இது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல், சோகமான தகவல். வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த வீடியோ தொடர்ந்து சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.